வணக்கம் நண்பர்களே. இன்று நாம ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுற விதத்தை பார்க்க போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு. 2 பேர் நேருக்கு நேர் உட்கார்ந்து தலா ஒரு கையால் தான் விளையாடுவாங்க. ஒருவர் பேட்ஸ்மேன், மற்றவர் பந்து வீச்சாளர். இருவரும் ஒரே நேரத்தில் ஒரு எண் காட்டுவாங்க. அதே எண் வந்தா பேட்ஸ்மேன் அவுட். வித்தியாசமான எண் வந்தா பேட்ஸ்மேனுக்கு அந்த எண்ணுக்கு ரன்ஸ் கிடைக்கும். பேட்ஸ்மேன் அவுட் ஆனதும் ரோல் மாறும். மிகவும் அதிக ரன்ஸ் எடுப்பவர்தான் வெற்றி பெறுவார். விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன் டாஸ் நடக்கும். அது நாணயத்தோட செய்யலாம், அல்லது ஓட் அல்லது ஈவன் முறையில செய்யலாம். ஓடிவன் முறையில இருவரும் ஒரே நேரத்தில் 1 முதல் 6 வரையிலான எண் காட்டுவாங்க. 2 எண்ணையும் சேர்த்து பாருங்க. மொத்தம் ஓட் வந்தா ஓட் சொன்னவர் ஜெயிப்பார். ஈவன் வந்தா ஈவன் சொன்னவர் ஜெயிப்பார். இப்போ விதிகளை பார்ப்போம். இங்கு 1 முதல் 6 வரையிலான எண்கள் மட்டும் பயன்படுத்தப்படும். 1 எந்த ஒரு விரலும் அங்குலம் தவிர. 2 2 விரல்கள். 3 3 விரல்கள். 4 4 விரல்கள். 5 5 விரல்கள். 6 அங்குல விரல் மட்டும். இருவரும் ஒரே நேரத்தில் கையை காட்டுவாங்க. அதே எண் வந்தா பேட்ஸ்மேன் அவுட். வித்தியாசமான எண் வந்தா அவர் காட்டிய எண்ணுக்கு ரன்ஸ் கிடைக்கும். அடுத்து முன்னேறிய பதிப்பு. இங்கு 1 முதல் 9 வரையிலான எண்கள் இருக்கும். 1 முதல் 6 வரை அதே விதிகள் பொருந்தும். 7 அங்குல விரல் 1 விரல். 8 அங்குல விரல் 2 விரல்கள். 9 அங்குல விரல் 3 விரல்கள். விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன் டாஸ் செய்து யார் முதலில் பேட்டிங் அல்லது பந்து வீச்சு செய்வது என முடிவு செய்யலாம். அவுட் விதி அதே மாதிரிதான். அதே எண் வந்தா அவுட், வேற எண் வந்தா ரன்ஸ். இப்போ சில சிறப்பு மூவ்ஸை பார்ப்போம். முதலாவது எண் 10. காட்டு விரலை சற்று வளைத்து காட்டினா அது 10 என பொருள். அதற்கான ரன்ஸ் 10. அடுத்தது மிரர் மூவ். பேட்ஸ்மேன் கை மூட்டை கீழே வளைத்து முட்டி கையா காட்டுவார். இதுல பந்துவீச்சாளர் காட்டிய எண்ணுக்கு சமமான ரன்ஸ் கிடைக்கும். ஆனா பந்துவீச்சாளர் 1 காட்டினா பேட்ஸ்மேன் அவுட். இந்த மூவ்ஸை சேர்த்தா விளையாட்டு இன்னும் சுவாரஸ்யமாகும். உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பார்வைக்கு ரொம்ப நன்றி.